Dear student, welcome back my channel. இன்னைக்கு நம்முடைய கிளாஸ்ல galvanic cell பத்தி பார்க்க போறோம். Galvanic cellனா இது எதுக்கு எக்ஸாம்பிள்னா ஒரு எலக்ட்ரோகெமிக்கல் செல்லோட எக்ஸாம்பிள். ஸோ எலக்ட்ரோகெமிக்கல் செல்லோட எக்ஸாம்பிள் தான் galvanic cell. Galvanic cell பார்க்கறதுக்கு முன்னால எலக்ட்ரோகெமிக்கல் செல்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். எலக்ட்ரோகெமிக்கல் செல்னா electricity produced by spontaneous chemical reaction. Spontaneous chemical reaction. அப்போ ஒரு ஸ்பான்டேனியஸ் கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும்போது எலக்ட்ரிக் எனர்ஜியை அந்த ரியாக்ஷன் வெளியே விட்டுச்சுன்னா அதான் வந்து என்னது எலக்ட்ரோ கெமிக்கல் செல். அப்போ ஒரு பேட்டரி எடுத்துக்கிறோம், அந்த பேட்டரியில வந்து ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது. அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும்போது அது என்ன பண்ணுதுன்னா எலக்ட்ரிக் எனர்ஜியை வெளியே விடுது. இதான் வந்து கேல்வானிக் செல். இந்த கேல்வானிக் செல்லுக்குள்ள இதுக்கு மேலே தான் இந்த எலக்ட்ரோ கெமிக்கல் செல். எலக்ட்ரோ கெமிக்கல் செல் எக்ஸாம்பிள் தான் கேல்வானிக் செல். அப்ப கேல்வானிக் செல்ல என்னதான் நடக்கும்? எலக்ட்ரிக் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணும். எப்படி எலக்ட்ரிக் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணும்? ஒரு ஸ்பான்டேனியஸ் கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கிறதுனால எலக்ட்ரிக் எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணும். அப்போ கேல்வானிக் செல் பார்க்கும்போது இங்க என்னன்னா 2 ஹாஃப் செல்ஸ் இருக்கும். அது ஒன்று வந்து ஆனோட் ஹாஃப் செல், இன்னொன்று வந்து கேத்தோட் ஹாஃப் செல். ஆனோட் ஹாஃப் செல்ல ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் நடக்கும். கேத்தோட் ஹாஃப் செல்ல ரிடக்ஷன் ரியாக்ஷன் நடக்கும். இப்போ இதை கன்ஸ்ட்ரக்ஷன் டிரா பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஆனோட் ஹாஃப் செல். ஆனோட் ஹாஃப் செல்ல என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு எலக்ட்ரோட் எடுத்துக்குவாங்க. அது எலக்ட்ரோட் அவருடைய ஓன் சால்ட் சொல்யூஷன்ல டிப் பண்ணியிருப்பாங்க. இந்த கேத்தோடும் அதே மாதிரி தான் ஒரு எலக்ட்ரோட் எடுத்துக்குவாங்க. அந்த எலக்ட்ரோட ஓன் சால்ட் சொல்யூஷன்ல டிப் பண்ணியிருப்பாங்க. அப்போ இங்க ஆனோடுக்கு என்ன எடுக்கிறோம்னா சிங் எலக்ட்ரோட் எடுக்கிறோம். எடுக்கிறோம். அப்போ ஓன் சால்ட் சொல்யூஷன் சிங்க் சல்ஃபேட் சொல்யூஷன். சிங்க் சல்ஃபேட் சொல்யூஷன் எடுக்கிறோம். இங்க கேத்தோட் எடுத்துக்கிறோம். கேத்தோடுக்கு காப்பர் எலக்ட்ரோட் எடுக்கிறோம். தென் காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் எடுக்கிறோம். அப்ப இந்த ஆனோடையும் கேத்தோடும் ஒரு எக்ஸ்டர்னல் ஒயர்ல கனெக்ட் பண்ணி இருக்கிறோம். இது ஒரு ஹாஃப் செல், இது ஆனோட் ஹாஃப் செல், இது கேத்தோட் ஹாஃப் செல். இப்ப ரெண்டு ஹாஃப் செல்லையுமே ஒரு எக்ஸ்டர்னல் ஒயர்னால ஃபிட் பண்ணி இருக்கிறோம். இப்ப இதுல வந்து ஒரு வோல்ட் மீட்டர் வைக்கிறோம். இந்த ரெண்டு எலக்ட்ரோலைட் சொல்யூஷனுமே என்ன பண்றோம்னா ஒரு சால்ட் பிரிட்ஜ்னால கனெக்ட் பண்றோம். இதான் வந்து ஒரு கேல்வானிக் செல்லுடைய கன்ஸ்ட்ரக்ஷன். ரெண்டு ஹாஃப் செல், ஒரு ஆனோட் எலக்ட்ரோலைட் சொல்யூஷன், கேத்தோட் எலக்ட்ரோலைட் சொல்யூஷன். ஆனோட் கனெக்டட் த எக்ஸ்டர்னல் ஒயர், எலக்ட்ரோலைட் கனெக்டட் த சால்ட் பிரிட்ஜ். இப்போ இந்த ரியாக்ஷன் நடக்கும்போது வோல்ட் மீட்டர்ல 1.1 வோல்டேஜை ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த ரியாக்ஷன் நடக்கும்போது வோல்ட் மீட்டர் பார்க்கும்போது 1.1 வோல்டேஜை ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா ரியாக்ஷன். ஆனோட்ல என்ன ரியாக்ஷன் நடக்கும், கேத்தோட்ல என்ன ரியாக்ஷன் நடக்கும்? ஆனோட்ல சொல்லியிருக்கிற ஆக்சிடேஷன் ரியாக்ஷன், கேத்தோட்ல ரிடக்ஷன் ரியாக்ஷன். அப்போ ஆக்சிடேஷன் ரியாக்ஷன்னா தெரியும், லாஸ் ஆஃப் எலக்ட்ரான். அப்ப இங்க எடுக்கிற எலக்ட்ரோட் என்னன்னா ஜிங்க் எலக்ட்ரோட். ஸோ ஜிங்க் எலக்ட்ரோட் என்ன பண்ணோம்னா 2 எலக்ட்ரானை லாஸ் பண்ணி சிங்க் கேட்டையானா கன்வெர்ட் ஆகும். சிங்க் கேட்டையானா மாறி இருக்கும். இங்க கேத்தோட்ல என்ன நடக்கும்னா காப்பர் 2+ அயான்ஸ் 2 எலக்ட்ரான் வாங்கி
காப்பர் மெட்டலா மாறும். இதான் வந்து ரியாக்ஷன். அப்ப இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும்போது தான் இந்த 1.1 வோல்டேஜ் எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணுது. அதனால தான் இந்த கேல்வானிக் செல்லை என்ன சொல்றோம்னா எலக்ட்ரோகெமிக்கல் செல்லுன்னு சொல்றோம். எலக்ட்ரோகெமிக்கல் செல்லுன்னா எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ்டு பை ஸ்பான்டேனியஸ் கெமிக்கல் ரியாக்ஷன். ஒரு ஸ்பான்டேனியஸ் கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது, அதுலேருந்து எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ த கேல்வானிக் செல் இஸ் எக்ஸாம்பிள் ஆஃப் எலக்ட்ரோகெமிக்கல் செல். அப்போ இந்த டாப்பிக்கில் நமக்கு கொஞ்சம் டெஃபினிஷன்ஸ் தெரியணும். அது என்னென்னா ஃபர்ஸ்ட் வந்து எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல். இப்போ எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல்னா என்னன்னு பார்த்துக்கோங்க. எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல்னா இப்போ இது வந்து இசட்டன் எலக்ட்ரோட். அப்போ இந்த இசட்டன் என்ன பண்ணுதுன்னா எலக்ட்ரானை லாஸ் பண்ணி இசட்டன் பிளஸ் அயானா கன்வெர்ட் ஆகுது. அப்போ இந்த இசட்டன் பிளஸ் அயான் எங்கே போகும்னா இந்த எலக்ட்ரோலைட்டில் போகும். ஆல்ரெடி சிங்க் சல்ஃபேட் சொல்யூஷன் இசட்டன் 2 பிளஸ் பிளஸ் SO4 2 மைனஸாக கன்வெர்ட் ஆகிருக்கும். இந்த சொல்யூஷன் நியூட்ரல் ஸ்டேட்டில் இருக்கும். ஈக்குவல் நம்பர் ஆஃப் கேட்டயான் ஈக்குவல் நம்பர் ஆஃப் ஆனியான்ஸ் இருக்கும். அப்போ எப்போ இந்த இசட்டன் பிளஸ் அயான்ஸ் இந்த எலக்ட்ரோலைட் சொல்யூஷனில் என்டர் ஆகுதோ இசட்டனுடைய நம்பர்ஸ் வந்து என்ன செய்யும், இன்க்ரீஸ் ஆகும். இந்த இசட்டனுடைய நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ டோட்டலாக இங்கே வந்து பாசிட்டிவ் சார்ஜாக இருக்கும் இந்த எலக்ட்ரோலைட் சொல்யூஷன். அப்போ இங்கே வந்து என்ன இருக்கும்னா எலக்ட்ரோனில் வந்து ஒரு நெகட்டிவ் சார்ஜ் அட்டைன் பண்ணும். ஏன்னா இந்த இசட்டன் வந்து எலக்ட்ரானை லாஸ் பண்ணிட்டு சொல்யூஷனுக்குள்ளால போயிருக்குது. அப்போ இந்த எலக்ட்ரோடை சுற்றி ஒரு ப்ளஸ் மைனஸ் அயானும் இந்த எலக்ட்ரோலைட்டில் ஒரு ப்ளஸ் அயானம் இருக்கும். அப்போ இந்த எலக்ட்ரோடுக்கும் இந்த எலக்ட்ரோலைட் சொல்யூஷனுக்கும் இடையில ஒரு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வரும். அப்போ இந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸை தான் என்ன சொல்கிறோம்னா எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல். இதான் வந்து என்னன்னா எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல். எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் என்னன்னா the potential difference between the electrode and the electrolyte solution. This is called the electrode potential. இப்போ electrode potential standard electrode potential. Standard electrode potential என்னன்னா ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் என்னன்னா இங்க வந்து சிங்க் சல்ஃபேட் சொல்யூஷன் எடுத்துக்கிறோம், இங்க வந்து காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் எடுத்துக்கிறோம். இந்த சிங்க் சல்ஃபேட் சொல்யூஷன் and copper sulfate solution ரெண்டுமே 1 mole decimeter minus cube. அது 1 mole இருந்துச்சுன்னா அது வந்து ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல். அப்போ எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல்னா எலக்ட்ரோடுக்கும் எலக்ட்ரோலைட்டுக்கும் இடையில வர்ற பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பொட்டன்ஷியல் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல். அவன் இந்த சொல்யூஷன் ரெண்டுமே 1 மோல் ஸ்டாண்டர்ட் யூனிட்ல 1 யூனிட்டி ஒரே 1 மோல் சொல்யூஷன் இருந்துச்சுன்னா தட் இஸ் கால்ட் ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல். எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல். Then cell potential. The next one, cell potential. Cell potential என்னன்னா இந்த ஆனோட் வந்து பிளஸ் மைனஸ் சார்ஜா இருக்குது, இந்த கேத்தோட் வந்து பிளஸ் சார்ஜா இருக்குது. அப்ப இந்த மைனஸுக்கும் இந்த பிளஸுக்கும் இந்த எலக்ட்ரோட் இந்த ரெண்டுக்குமே வந்து என்ன செய்யும்னா ஒரு டிஃபரன்ஸ் வரும். அப்ப இந்த ரெண்டு எலக்ட்ரோடுக்கு உள்ள டிஃபரன்ஸ் அதாவது ஆனோட் அண்ட் கேத்தோட் ஆனோட் அண்ட் கேத்தோட் இதுல இருக்கிற பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் is called the cell potential. Cell potential இதான் என்ன சொல்றோம்னா செல் பொட்டன்ஷியல். அப்ப இங்க தெரிஞ்சுக்க வேண்டியது டெஃபினிஷன் ஃபர்ஸ்ட் வந்து என்னது எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல்
electrode potential, then standard electrode potential, then cell electrode potential, cell potential, then EMF, electromotive force. அப்ப electrode potential na the potential difference between the electrode and the electrolyte is called the electrode potential. The standard electrode potential means the electrolyte solution is in 1 mole in decimeter cube. ஒரு மோல் ஒரு யூனிட்டியா இருந்துச்சுன்னா கான்சன்ட்ரேஷன் ஈக்குவலா இருந்துச்சுன்னா அதை வந்து ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் சொல்றோம். செல் பொட்டன்ஷியல்னா ஆனோடுக்கும் கேத்தோடுக்கும் இடையில ஒரு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வரும், அதை வந்து செல் பொட்டன்ஷியல் சொல்றோம். இந்த செல் பொட்டன்ஷியல் ஆனோட் செல் இருக்கும்போது எலக்ட்ரான் ஃப்ளோ நடக்கும், கரண்ட் ஃப்ளோ நடக்கும். இப்போ இஎம்எஃப்னா என்னன்னா இங்க வந்து எலக்ட்ரான் ஃப்ளோ கரண்ட் ஃப்ளோ இல்லாத போது என்ன நடக்கும்னா ஒரு ஆனோடுக்கும் கேத்தோடுக்கும் ஒரு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இருக்கும். அந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் தான் என்ன சொல்றோம், எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ்னு சொல்றோம். அப்ப செல் பொட்டன்ஷியல் சொல்லும்போது இட் வில் பி இன் த ஒர்க்கிங் கண்டிஷன். இஎம்எஃப் சொல்லும்போது அது ஒர்க் ஆகல, அதுக்குள்ள ஒரு ஸ்டெபிலிட்டி. ஒரு பேட்டரி எடுத்தோம்னா அந்த பேட்டரி வந்து ஒரு இஎம்எஃப் வேல்யூ இருக்கும். அந்த வேல்யூ எதை வச்சு கால்குலேட் பண்றாங்கன்னா அந்த பேட்டரி ஒர்க்கே ஆகல, அது வந்து ஒரு ஃப்ரீ ஸ்டேட்ல இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மொபைல் பேட்டரியோ இல்லைன்னா வந்து ஏதாவது கிளாக் பேட்டரியோ, இப்போ நம்ம மொபைல்லையோ கிளாக்ல என்ன பண்ணல, ஃபிட் பண்ணல, சும்மா வெளியே இருக்குது. அப்ப அதுக்குன்னு ஒரு வேல்யூ சொல்றோம். அந்த வேல்யூ தான் என்னன்னா இஎம்எஃப். No current flow. During that time, no current flow. That is the electromotive force. Then cell representation. The cell represent எப்படி பண்றதுன்னா ஒரு எலக்ட்ரோட் ஃபர்ஸ்ட் வந்து ஆனோட் எழுதிக்கிறோம். ஸோ ஆனோட் எழுதிக்கிறோம். ஸோ ஒரு வெர்டிக்கல் லைன், தென் சிங்க் சல்ஃபேட் சொல்யூஷன். அப்போ ஆனோட், தென் எலக்ட்ரோலைட் சொல்யூஷன், தென் டபுள் லைன், 2 vertical line, then cathode, then Cu atom இல்லைன்னா Zn 2+. இதான் வந்து செல் ரெப்ரசன்டேஷன். ஃபர்ஸ்ட் லெஃப்ட் சைடு வந்து ஆனோட் எடுத்துக்கணும், ரைட் சைடுல கேத்தோட் எடுத்துக்கணும். பிட்வீன்ல ஒரு சால்ட் பிரிட்ஜ் வந்து டபுள் லைன்ல மென்ஷன் பண்ணணும். ஆனோட் எலக்ட்ரோட் Zn பிளஸ்ஸா கன்வெர்ட் ஆகுது. அதுக்கு மீனிங் ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் நடக்குதுன்னு மீனிங். இங்க கேத்தோட்ல வந்து ரிடக்ஷன் ரியாக்ஷன் நடக்குது. காப்பர் 2+ காப்பர் வந்து என்ன பண்ணுது, காப்பர் மெட்டலா மாறுது. ஸோ இது வந்து ரிடக்ஷன் ரியாக்ஷன். இது வந்து என்னதுன்னா செல் ரெப்ரசன்டேஷன். இன்னும் இ செல் வேல்யூ, எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் இ செல் வேல்யூ கால்குலேட் பண்றோம்னா இ செல் வேல்யூ ஈக்குவல் டு இ ரைட் மைனஸ் இ லெஃப்ட். அதாவது இ ரைட்னா கேத்தோட், இல்லைன்னா இ கேத்தோட் மைனஸ் இ ஆனோட், இந்த மாதிரி எடுக்கலாம். இதான் வந்து இ செல் வேல்யூ. இதில் மெயினா தெரிய வேண்டியது எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல். எலக்ட்ரோ பொட்டன்ஷியல்னா எலக்ட்ரோடும் எலக்ட்ரோலைட்டுக்கும் உள்ள பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல்னா எலக்ட்ரோடும் எலக்ட்ரோலைட்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தான், பட் சொல்யூஷன் ரெண்டுமே சேம் கான்சன்ட்ரேஷன். தென் செல் பொட்டன்ஷியல்னா ரெண்டு எலக்ட்ரோடுக்கும் உள்ள எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். இஎம்எஃப்னா ரெண்டு செல்லுக்கும் ரெண்டு எலக்ட்ரோடுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தான், பட் அந்த செல் வந்து நோ கரண்ட் ஃப்ளோ, கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகாத டைம்ல கால்குலேட் பண்றதா என்னது இஎம்எஃப் வேல்யூ. தென் செல் ரெப்ரசன்டேஷன், தென் இ செல் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்குள்ள ஃபார்முலா இ ரைட் மைனஸ் இ லெஃப்ட். இதான் வந்து கால்வானிக் செல். ஐ ஹோப் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். நெக்ஸ்ட் கிளாஸ்ல நெக்ஸ்ட் டாபிக் பார்க்க போறோம். ஸோ கண்டினியூஸா வாட்ச் பண்ணுங்க, தென் ஆல்சோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ சில்ட்ரன்.